இந்த ஃபஸ்ட்டு கல் கடி இந்த கல் கடிக்கலையா? அது அந்த தவக்கில் பிடிச்சிச்சு ஆக்சுவலாக. தவக்கில் மட்டும் அது முனையில் தெரியுது பாருங்க. தவளையை விட்டுருச்சு. தவக்கில் விட்டுருச்சாண்ணா. அது நான் போயிடும்னு சொல்லிட்டு மேலே லைட்டாக தட்டின உடனே அது தவக்கில் விட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இது பார்த்து சரி நல்லது மாதிரி அந்த ஃபேஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ இது கம்பி வேணுமே, கடப்பாறை கம்பி இருக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்கீங்களா? ஆமாம், பெரிய கல்லாக இருக்குது. அந்த கம்பி பத்துமா? அதில் தான் அது நகர்த்தி ஃபோட்டோ ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல் கல்லில் தவளையை பிடிச்சிட்டு பாம்பு இருக்கதா சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 கல் கடியிலையும் பட்டி பார்த்தாச்சு, இங்கேயும் பார்த்தாச்சு, இங்கேயும் பார்த்தாச்சு, இங்கேயும் பார்த்தாச்சு, இங்கேயும் பார்த்தாச்சு. பாம்பு இல்லை. அவரும் கல்லுக்கிட்டே தான் நிற்கிறாங்க. பட் இதை தாண்டி பாம்பு எஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னடா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்ட்டு நானும் ஃபுல்லாக செக் பண்ணி ஆப்போசிட் அந்த பிளேஸு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இந்த இடத்துல எனக்கு ஷுவராக பாம்பு மிஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே இருக்குன்னு ஒரு டவுட்டு. ஸோ செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறப்ப ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நகர்ந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இங்கே இருக்குங்க. ஒரு தேல் வேறு இருக்குது. ஸோ அங்கே இருந்த பாம்பு அவங்க கண்ணை மறைச்சிட்டு வந்து இங்கே பதுங்கியிருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செங்கல்லாம் தயவு செய்து வைக்காதீங்க. எப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்தியன் ஸ்பெக்டிக்கல் கூப்பிட்றாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன். இங்கேயே லாக் பண்ணிடுவேன். இல்லை நீங்கள் தண்ணி இல்லைங்க ப்ரோ. வரட்டும். நான் பார்த்துக்கிறேன். கத்தாதீங்க பிரதர். இல்லை நான் பார்த்துருவேன். வாயா நாராஜா வா. சரி வா, பார்த்தாச்சு வா, அந்த பக்கம் போ. அவ்வளோதான் வா கொஞ்சம் நாட்டு வா. அவ்வளோதான் ஒன்றும் இல்லை, பயப்பட அமைதியாக இரு. அமைதியாக இருங்கக்கா. ஏக்கா அமைதியாக இருங்க. சரி போ. உனக்கு தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் வீடு. உள்ளே போ. சரி உள்ளே போ. என்னாச்சு, தோல் உரிச்சிருக்கீங்க, அதான் சாப்பிட வந்திருக்கீங்களாக்கும். சரி போயா. இந்த இருக்கியா? பயப்படாரா. போடா. அந்த தவக்கிலே பிடிச்சிட்டு சல்லுன்னு இப்படி தூக்குன உடனே தான் டக்குன்னு ஃபோனை எடுத்து வாமா அப்படின்றதுக்குள்ள இதுக்குள்ளே உள்ளே போயிட்டான்.
நீங்கள் பூரா என்ன பண்ணுறீங்கன்னா இது பூரா அப்படியே ஃபுல்லாக க்ளீன். கேப் இருக்குல்ல அதெல்லாம் மண்ணை போட்டு அடிச்சு மண்ணை அடிச்சிருங்க. அடிச்சுட்டுமா இந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு பகலில் இந்த செவரை ஒட்டி எந்த ஜாமானுமே சேர்க்காதீங்க சரிங்களா? இந்த பாம்பு வந்து ரொம்ப நாளாக இருக்கு பாருங்கள். இந்த செங்கல் உங்களுக்கு வந்து போயிருக்கும், தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி வந்திருக்கு பார்த்துருப்பீங்க. இது வந்து இந்த இடத்துல போயிருக்கும். ஏன்னா இப்படி இடம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல பாம்புக்கு. ஸோ அதனால் செவரை ஒட்டி அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக அப்படியே அது பாட்டுக்கு வரும், இந்த பக்கம் போயிடும். அப்புறம் இங்கே தங்கி ஒரு நேரம் அப்படியே வந்து அது அங்கே வந்து வாசலில் வந்து நிற்கும். நம்ம தெரியாமல் பார்த்து மிதிச்சு போடுவோம். அதனால் நம்ம இடத்த நம்ம சுத்தம் இந்த இது எடுத்து காலையில் நீட்டாக வச்சுருங்க சரிங்களாம்மா? ரைட். ஆமாம் ஃபுல்லாக இந்த ஏரியா தான் ஃபுல்லாக எடுக்கிறேன். அதான் பாருங்கள் தங்கச்சி வீட்டை 2 நல்ல ஒரே வீட்டில் எடுத்தாரு.